ஹாய் ஃபாக்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன். மறுபடியும் இந்த பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏற்கனவே டிஎன்ஏ 2024க்கான சாய்ஸ் லிஸ்ட்டில் பெஸ்ட் 100 காலேஜை பற்றி நான் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் 30 காலேஜ் நான் சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது அங்கே இருக்கிற இன்ஃப்ரா, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ஐஆர்எஃப் ரேங்கிங், என்பிஏ, இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்துருக்குறோம். அது போக அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸு, போன வருஷம் இவங்கெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸில் என்னெல்லாம் பிரச்சனை வரும், அனலிட்டிக்ஸை எப்படியெல்லாம் மாற்றலாம், இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி ஒரு ஜென்யூனான ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா ஜோன்லேருந்துமே நம்ம காலேஜ் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன். இது போக இப்போ 1-to-1 கேரியர் கவுன்சிலிங் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக 9500068004 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க. இல்லை சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு உங்கள் கட் ஆஃபுக்கு என்ன, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன, நீங்கள் எந்த ஊரில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்கள் பாஸ்வேர்டு தேவையில்லை, உங்களோட யூசர் ஐடி தேவையில்லை. ஜஸ்ட் ஐடியா நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஷீட் கொடுத்துட்றோம். அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கலாம். அதை பிடிச்சி ஸ்லைட்டாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அதனால் சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம். அது தேவைப்படுது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு சாய்ஸ் லிஸ்ட் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த ஹெல்ப் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம போட்ட சாய்ஸு இது வரைக்கும் மிஸ் ஆனதே கிடையாது. யாருக்கு என்ன கேம்பஸ் வரும்னு சொல்கிறோமோ அந்த கேம்பஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அது மாதிரி தான் நம்ம சாய்ஸ். இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ் தான். இதெல்லாமே எப்படி பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்டால் இங்கே ஒன்றும் கிமிக்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. கடந்த ஒரு 6-7 வருஷமாகவே நம்ம ஆன்லைன் விஷயங்கள், அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கில் எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 30 காலேஜ் லிஸ்ட்டை போன பார்ட்டில் போட்டிருந்தேன். அதை கன்டினியூ பண்ணி இப்போ செகண்ட் பார்ட்டில் போகலாம். ஏன் சார் பார்ட் 1 கொடுக்குறீங்க? மொத்தமான அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு வீடியோ போனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வீடியோ போட்டால் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னும் சொல்ல போனால் 3 நிமிஷம் 30 செகண்டில் இன்ஸ்டாவை பார்த்துட்டு போய்லாம் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ அந்த மாதிரி அவசர முடிவு நீங்கள் எடுக்கிறதுனால தான் கட் பண்ணி போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ நம்ம போனதில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ விஎஸ்பி காலேஜ், மகாலிங்கம் காலேஜ், ஈஸ்வர் காலேஜ், மெப்கோ ஷில்லிங் காலேஜ், ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து நம்ம ஜேபிஆருக்கு அப்புறம் இப்போ பார்க்கலாம். 112 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்களுக்கு ஆர்எம்டியோட செகண்ட் கேம்பஸ். இதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான கேம்பஸ், ரொம்ப ஸ்டாண்டர்டான கேம்பஸ். ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற லேர்னிங் ஸ்டைல், டீச்சிங் ஸ்டைலு, எல்லாமே ஆன் த ஹோல் ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே போனால் ஒரு இன்ஜினியராக மட்டும் வர்றது இல்லாமல் ஒரு ஹியூமனிடேரியனாக பப்ளிக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட், நல்ல ஒரு என்ன சொல்லாங்க, மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையோட ஒரு நல்ல ஒரு மனிதராக வருவாருங்கிறது ரொம்ப ரொம்ப நான் அங்கே பார்த்த விஷயம். இங்கே ஒரு 27 சீட்டு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், நம்ம கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் 4962. இங்கே எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதுவுமே ஒரு நல்ல காலேஜ், தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கற்பூர், சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ். இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜுங்க. நம்ம ரொம்ப ஃபீஸ் கம்மியாக படிக்கணும், எனக்கு வசதி இல்லை அப்படின்னு 1 லட்ச ரூபா, 1.25 லட்ச ரூபா, அதிகபட்சம் 1.5 லட்ச ரூபா கூட செலவே ஆகாது. 4 வருஷத்தையுமே நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. அதுக்கான ஸ்டாண்டர்ட் இருக்குமானா கட்டாயமாக இருக்கும். இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டுமே யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் வேலை வேணும். நீங்கள் உங்களை தகுதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை தானாக வரும். ஃப்யூச்சரில் இனிமேல் உங்களுக்கு யாருமே கேம்பஸில் இன்டர்வியூ எடுக்க போகிறது இல்லை. அதெல்லாம் மாறிடுங்க தயவுசெய்து. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டுக்கான அப்ளிகேஷன் ரிவ்யூவே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆன்லைனில் தானாகவே கம்பெனிக்காரன் உங்களை கூப்பிடுவோம். அந்த நிலைமைக்கு நம்ம போக போகிறோம். மாறுதுங்க, இந்தியா மாறுது, டிஜிட்டல் உலகம் என்னென்னவோ பேசுகிறோம். அந்த மாதிரி இனிமேல் பிளேஸ்மெண்ட்லாம் மாறிடும். ஸ்கில் இருக்கிறவங்க, நாலேஜ் இருக்கிறவங்க, தானே வெளிப்படுத்திக்க முடிகிறவங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட். அதுக்கு ஒரு ஸ்டாஃப் வேணும், ஒரு இடம் வேணும். அதை தான் நம்ம இங்கே லிஸ்ட்டு போட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இந்த காலேஜ் நல்ல காலேஜ் தான். இந்த கவர்மெண்ட் காலேஜ் சேரலாமனா வெறும் 1 லட்ச ரூபா இன்ஜினியரிங் முடிக்கணும்னா கவர்மெண்ட் தவிர எங்கேயுமே முடிக்க முடியாது. தாராளமாக அந்த மாதிரி பணம் செலவு பண்ண முடியாதவங்க, நல்ல மார்க் எடுத்தவங்க அங்கே போய் படிக்கலாமானா படிங்கன்னு நான் சொல்கிறேன். அடுத்து 5901 அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, காரைக்குடி இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இதுவுமே ஒரு சூப்பரான கேம்பஸுங்க. உள்ளே போய் அந்த கோர் இன்ஜினியரிங்லாம் இங்கே படிச்சிங்கன்னா உங்களுக்கான கட்ஸ் என்னங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அந்தளவுக்கு இருக்கும் ஆக்சுவலாக போட்டு. ஏன்னா நீங்களாம் செல்ஃப் ட்ரெயின் ஆகி வருவீங்க. அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 435 535. மற்றபடி இந்த ஹாஸ்டலு, ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லா நேரத்தில் வீட்டில் இருக்கனால வீட்டுக்கு வர நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டுக்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், கோயம்புத்தூர் மருதமலை ரோட்டில் இருக்கக்கூடிய கேம்பஸு. ஸோ இந்த கேம்பஸுமே அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கான்ஸ்டிடியூஷன் காலேஜ்னு சொல்லக்கூடிய காலேஜில்
ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். கிட்டத்தட்ட கான்ஸ்டியூஷன் காலேஜ் 16 காலேஜுக்கு மேலே இருக்குங்க. அதில் 16 காலேஜ்லையுமே போய் படிக்கலாம்னா கண்டிப்பாக நான் 4 காலேஜ் தவிர காலேஜ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன்னா நம்ம போய் பார்த்ததில் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா இந்த கவர்மெண்ட்டில் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. தாராளமாக கவர்மெண்ட்டில் போய் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக படிக்கிறவங்க இங்கே படிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 27 சீட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் புதுசாக. ஸோ அந்த இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலத்தில் இருக்கிற காலேஜ். இதுவுமே ஒரு சூப்பரான கேம்பஸ். 71 சீட்டு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. சேலம் ஜோனில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க சோனா காலேஜ் தாராளமாக எடுக்கலாம். 2909 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஃபார்மலி ஐஆர்டிடின்னு சொல்லக்கூடிய காலேஜ். இதுவுமே ஒரு நல்ல காலேஜ். நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கக்கூடிய காலேஜ், ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ். தாராளமாக இங்கே படிக்கலாமா படிக்கலாம். ஸோ இங்கே வந்து 247 சீட்ஸ் தான் இருக்குது. இங்கே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய பழைய எத்தனையோ ஜாம்பவான்களை உருவாக்கின அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணுங்கிற மாதிரி சின்ன கன்ஃபியூஷன்ஸ், இந்த ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் ப்ராப்ளம் நடந்தனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். பட் கவர்மெண்ட் உள்ளே வந்து அது கவர்மெண்ட் காலேஜாக எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் தனித்தனியாக அங்கங்கே பிரித்து விட்டுட்டு இப்போ ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிங்க அது. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம படிக்கிறவங்க கட்ஸ் தான். தாராளமாக அங்கே போகலாம் அப்படின்னா கவர்மெண்ட் நார்ம்ஸில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு தாராளமாக போகலாம். கடலூர், சிதம்பரம் அந்த ஏரியாவெலாம் இருக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் போகிறதா அந்த கேம்பஸ் எடுக்கலாம். 925 சீட்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் அங்கே படிக்கலாம். அடுத்து 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், பர்கூரில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். 217 ஸோ என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இல்லை எனக்கு சீனியர்ஸு நிறைய பேர் அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம லைவாகவே இன்ட்ராக்ட் பண்ணுறோம், போகிறோம், பார்க்குறோம். ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நல்லா அவங்களுடைய திங்கிங்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கம்ஃபர்டபுளாக இந்த நீங்கள் வந்து தருமபுரி, ஊத்துக்குளி அந்த மாதிரி கிருஷ்ணகிரி இந்த ஏரியாவில் ஒசூர் சைடு, திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் வெள்ளூர் சைடில் இருக்கிறவங்களாம் இங்கே போகலாமான்னா தாராளமாக நீங்கள் போய் ஃபீஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தாராளமாக படிக்கலாம். அடுத்து 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பாகாயம் அப்படிங்கிற வெள்ளூரில். இதுவும் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான இன்ஸ்டியூஷன். நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், ரொம்பவே சூப்பராக இயங்கிக்கிட்டு இருந்த இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன். பட் நம்ம தான் என்னென்னா கவர்மெண்ட்னா ஏதோ சும்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசை நம்ம வந்து எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடியவங்களாம் பேசி இந்த டாப்பில் ஒரு 10-20 காலேஜை பற்றியே திருப்பி பேசி இந்த காலேஜெல்லாம் மறக்கடிச்சிட்டாங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு திருப்பி இதெல்லாம் வெளியில் கொண்டு வரணுக்காக இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரேன். பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் நோக்கி எனக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் வந்து இந்த வாழைப்பழ சோம்பேறி ஆக்கி ஊட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து செல்ஃபாக வரணுங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க. கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில், ஏன்னா ஃப்யூச்சர் வந்து கோரில் மாறப்போகுது, கோரில் அவ்வளோ தேவைகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கோர்லாம் படிக்கணும்னா இந்த மாதிரி காலேஜில் தான் கோர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ 381 இது வந்து நீங்கள் தந்தை பெரியார் காலேஜ் எடுக்கலாம்னா கட்டாயமாக எடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். ஆக்சுவலாக கேஎஸ்ஆர் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது. இந்த 3 இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 2 இன்ஜினியரிங் காலேஜும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த ஒன்றா மெர்ஜ் பண்ண காலேஜ் தான் இந்த காலேஜுமே கேஎஸ்ஆர் குரூப்ஸ். 40 வருஷம் லெகசிங்க, 35 வருஷம் கல்வி பணியில் அவங்க இருக்காங்க. ஏகப்பட்ட உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த இன்ஸ்டியூஷனில் நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் முடிவு வரணும். இந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு தப்பான ஒரு முடிவு. ஆனால் பிளேஸ்மெண்ட் வேணும், அதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறாங்களா, எனக்கு அதுக்கான சூழல் அமைதாங்கிறத பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் தானாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் இதில் பதிக்கிறேன். ஸோ இந்த கேம்பஸுமே 716 360 சீட் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ தாராளமாக இங்கேயுமே நீங்கள் 100% படிக்கலாம். ஏன்னா நேரடியாக விசிட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி வீலாக் வந்து நான் 2-3 வீலாக் கொடுத்துருக்கிறேன். இதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த ரிவ்யூலாம் பாருங்கள். நம்ம சொன்ன விஷயங்கள் அப்படியே இருக்கா, அங்கே போய் விசாரித்து உங்கள் மனசுக்கு பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு மனக்கணக்கு போடுங்க. சரி, ஓகே சார் சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னா மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்து படிங்கன்னு சொல்கிறேன். 1450 லயோலா ஐகேம் காலேஜ், சிட்டியில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். எப்போ ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு லிமிடெட் சீட்ஸாக வச்சுருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் ஒரு 28 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த காலேஜுக்கு நீங்கள் எடுக்கலாமான்னு கண்டிப்பாக எடுக்கலாம். 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பூந்தமல்லி ஹைரோட்டில் இருக்கக்கூடியது. 1450 சீட்டுங்க. இந்த தடவை வந்து அதிகமாக இருக்குது. போன தடவை 120 சீட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கேம்பஸு. 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், அம்பத்தூரில் இருக்கக்கூடிய வேலம்மாள் காலேஜ். ஸோ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வந்து 36 சீட் ரைஸ் ஆயிருக்கு. இதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்ஸ்டியூஷன், தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். 1422 SRM வள்ளியம்மை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், 566 521 40 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுவுமே சென்னையில் வந்து எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன், நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அடுத்து வந்தீங்கன்னா 1126 JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்,
கணிகை பேருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன். இந்த இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா, நான் வீலாக் பண்ணியிருக்கேன். போய் பார்த்துருக்கிறேன். ஈலாக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இவங்க எஸ்டிஜி கான்செப்ட்ட பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கக்கூடிய கேம்பஸ். அதை தாண்டி ராக்கெட் சயின்ஸ் சேட்டலைட் வந்து இப்போ ஐஎஸ்ஆரோட சேர்ந்து ஒரு சேட்டலைட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய லேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் பவர்டு லேப் வந்து இந்த கேம்பஸில் போய் பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லேப். ஆக்சுவலாக நான் போன இடத்துல எங்கேயுமே அந்த மாதிரி லேப் நம்ம பார்க்கல. ஸோ சில விஷயங்கள் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தான் நம்மளாம் நினச்சிக்கிறோம் இந்த காலேஜெல்லாம் வந்து ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நினச்சிக்கிறோம். காரணங்கள் சில கல்லூரிகளை பற்றி பேசுறதில்ல. இன்னும் இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் இப்போ நம்மளே ஒரு 100 கல்லூரிகள் தான் எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு 100 200 கல்லூரிகள் எடுத்திருக்கிறோம். அப்போ 200 கல்லூரிகள் ஆராயும் போது நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியும் பொழுது இன்னும் இருக்கக்கூடிய கல்லூரி நேரில் போய் பார்க்கணும். பார்க்கும்போது அங்கே என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்னு நம்மளால் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நம்ம பார்க்குற பாயிண்ட் வந்து ஒரு ரெவன்யூ பாயிண்ட்டில் சத்தியமாக பார்க்குறது இல்லைங்க. ஒரு வாத்தியாராக இருக்கிறதுனால ஒரு கேம்பஸில் எப்படி இருக்கணும், ஒரு கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும், அங்கே லேபெல்லாம் என்ன மாதிரி வச்சுருக்கிறாங்க, ஸ்டாஃப்கிட்ட பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நான் இப்போ பேசும்போது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவேன். அந்த எக்ஸ்பிளைனில் வந்து ஸ்டாஃப்கிட்ட பேசும்போது அந்த ஸ்டாஃப் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத கூட புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஏன்னா என்னோட 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் அந்த அவுட்புட்டை கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டியூட் ஒரு நல்ல இன்ஸ்டியூட். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 95 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. தாராளமாக இந்த இன்ஸ்டியூட் நீங்கள் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2357 விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய விஎஸ்பி கேம்பஸ் புதுசாக அட்டானமஸ் ஆன கேம்பஸ். இந்த கேம்பஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக 591 481 110 சீட் இங்கே அதிகப்படுத்தியிருக்காங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வந்து 2 குரூப் இருக்கிறதுனால காமனாக பிளேஸ்மெண்ட்ஸ் மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட அந்த கரூர் கேம்பஸில் என்ன இருக்கோ அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் இங்கே ஆல்மோஸ்ட் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால நம்ம அது வந்து தாராளமாக அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கான அந்த கொள்கைகள் அவங்களுக்கான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த கேம்பஸுமே ஒரு ப்ரிஃபரபிள் கேம்பஸ் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 2727 சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் எல்என்டி பைபாஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லீடர், அதாவது ஒரு அகாடமிஷியன் வந்து எடுத்து நடத்தக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இது. நல்ல மெக்னானமஸான கேம்பஸ், க்ரீன் கேம்பஸ். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக நல்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து ரீசெண்ட் டேஸில் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான அகைன் ஒரு நல்ல கோர் இன்ஜினியரிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இன்ஸ்டியூஷன்லாம். அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபுட் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே தாராளமாக இங்கே நீங்கள் போய் எடுக்கலாம். அந்த மாதிரி இந்த கேம்பஸும் நான் போய் பார்த்து நான் வீலாக்லாம் பண்ணியிருக்கிறேன். நேரில் போய் பார்த்து பேசியிருக்கிறேன். ஸ்டாஃப் கூட இருக்காங்க. நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அங்கே இருக்காங்க. அவங்க சொல்லுவோம் நம்ம அவங்களுக்குள்ள பேசும்போது எப்படி சார் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நல்லாவே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக 1269 1018 251 சீட்ஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஒரு நல்ல ப்ரிஃபரபிள் கேம்பஸ் இன் கோயம்புத்தூர். 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எஸ்என்எஸ்னுடைய ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன். இதுவுமே ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் எம்இ படிக்கிற காலத்தில் ஒரு செம்ம ஸ்டாண்டர்டு எஸ்என்எஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருந்த ஒரு நல்ல ஸ்டாண்டர்டு. நடுவில் சின்ன தொய்வு இருந்தது. இப்போ வந்து ரீவாம்ப் பண்ணி இப்போ நல்லாவே பில்டப் பண்ணி நல்லாவே பிக்கப் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ 659 + 601 58 சீட்டு வந்து இங்கே அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ப்ரிஃபரபிள் கேம்பஸ், சரவணப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். நான் சொல்லிட்டு இருக்கேன் எஸ்என்எஸ்னுடைய ஃபஸ்ட்டு கேம்பஸ் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சைடில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ். இதுவுமே நல்ல ஒரு மதுரை சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி படிக்கணும்னு நினைக்க முடியாதவங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன சார் பண்ணலாம், மதுரை ஜோனில் இருக்க நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான இன்ஸ்டியூஷன் பிஎஸ்என்ஏ காலேஜ். 759 690 69 சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான இன்ஸ்டியூஷன். ஏன்னா இங்கெல்லாமே ஃபேக்கல்ட்டியில் ரொம்ப சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருக்காங்க. அந்த காலத்துலேருந்தே டெவலப் ஆகி இவங்களாம் சக்ஸஸாக நிரூபித்தவங்க. இவங்களாம் நடுவில் கொஞ்சம் ஸ்லிப் இருந்தது தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம வந்து விவாதிக்க ஆரம்பித்தோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸ்டாண்டர்ட் இஸ் ஸ்டாண்டர்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் உங்களுக்கு 4974 அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. அகைன் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான இன்ஸ்டியூஷன். திருநெல்வேலி சைடில் இருக்கக்கூடிய டவுன் சவுத்தில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த கேம்பஸ் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. 381 381 இங்கே எந்த சேஞ்சஸுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் சேவியர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலியில் வண்ணாரப்பேட்டையில் அந்த பைபாஸில் வரும்போது பார்த்தா தெரியும். இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன். 467 553 14 சீட் இங்கே அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒத்தக்கால மண்டலத்தில் கூட ஹிந்துஸ்தான் காலேஜ். இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ். 759 725 34 சீட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு 2 கேம்பஸ் இருக்குது. நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுடைய ஃபஸ்ட்டு கேம்பஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கேயுமே நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ப்ரிஃபரபிளாக கோயம்புத்தூரில் வந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ரிஃபரபிளான கேம்பஸ் தான் இந்த கேம்பஸுமே. அடுத்து 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்ட் ஜோசப்புடைய செகண்ட் கேம்பஸ். அப்பாஸ்டபியஸை பார்த்துங்க, இந்த கூட பார்த்துங்க. ஏன்னா சென்ட் ஜோசப்புங்கிற நேமில் வந்து மாற்றி தப்பாக போட்டக்கூடாது. 508 489 19 சீட்டிங் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான சூப்பரான இன்ஸ்டியூஷன். நம்ம நேரில் போய் பார்த்துருக்குறோம். இந்த கேம்பஸை பற்றி நான் ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து 1128 ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஆர்எம்கே குரூப்போடைய 3rd கேம்பஸு. அந்த
அந்த ஆரம்பிக்க குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தனியாக இருக்குது. ஒரு க்ரீனிஷ் என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான கேம்பஸ். இதுவுமே நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது ஆரம்பிக்க குரூப்புக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் அவங்க இன்க்ளூடிங் பெயிண்ட், கலர் பெயிண்ட்டில் கூட அவங்க மாற்றுறதுல, பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸில் பாயிண்ட் ஆஃப் கூட அந்த நீட் க்ளீன்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னா அப்போ எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு ஃபீல்டு. அதில் நேரடியாக நான் விசிட்டும் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே நல்ல கேம்பஸ் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம். 272 27 சீட்ஸ். அடுத்து 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி குரூப்போட செகண்ட் கேம்பஸ். 876 381 மொத்தம் 489 சீட் இங்கே அதிகப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு வந்து ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பஸுமே ஒரு நல்ல கேம்பஸ். ராஜலட்சுமியோடைய செகண்ட் கேம்பஸுங்கும் போது எங்கேயுமே நீங்கள் ப்ரிஃபரபுளாக இருக்கலாம். பட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்கே கொடுக்கணும், அந்த ஃபஸ்ட் கேம்பஸ் தான் கொடுத்துருக்கணும். கீழே வர நீங்கள் எல்லாமே நீங்களே புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நம்ம யாருமே ரேங்க்குங்கிற பாயிண்ட்டில் சொல்லலை. ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்குங்க. பட் உங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கட் ஆஃப் குறைய கொஞ்சம் குறைஞ்சி வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கீழே வர நீங்கள் எடுத்து நீங்கள் காலேஜ் லிஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெண்டாவது தமிழ்நாடு ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூரில் படிக்கணும்னா இதில் இருக்கிற கோயம்புத்தூர் காலேஜஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சென்னை காலேஜ் மட்டும் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சவுத் மதுரை சைடில் இருக்கிறத மட்டும் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை கவர்மெண்ட் காலேஜ் வேணால் கவர்மெண்ட்டை மட்டும் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களே பிரித்து உங்களுக்கான அனாலிட்டிக்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுமே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுங்க சார், வேணும் சார், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாலும் 9500680004 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா யூடியூப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டில் இருக்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய செக்ரட்டரிஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாகவே நிறைய இன்புட்ஸ் வந்து அவங்க என்னுடைய ஒப்புதலோடு தான், எந்த விஷயமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. கம்ப்ளீட்டாக என்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு ஃபைனல் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். 100% ஜெனுவனாக சாய்ஸ் லிஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் நல்ல கேரண்டியாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், சாய்ராமோட செகண்ட் கேம்பஸ், இங்கேயுமே 71 சீட் அதிகமாக இருக்குது. அடுத்து டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கூடிய என்ஜிபி இன்ஸ்டியூட், இங்கேயுமே வந்து 512 471 சீட் அதிகமாக இருக்குது. இங்கேயுமே இதுவும் நல்ல இன்ஸ்டியூட். அடுத்து பார்த்தீங்கன்னா KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் திருச்செங்கோடு இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட இந்த காலேஜுமே வந்து உங்களுக்கு ஒரு 17 சீட்டு குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த KS ரங்கசாமி வந்து கூட அவங்களுடைய ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஆக்சுவலாக இது. ஸோ இங்கேயுமே வந்து சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. செகண்ட் இன்ஸ்டியூஷனை கம்பேர் பண்ணி ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன் நீங்கள் கீழே கொடுத்துருக்கீங்களா தான் நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக. பட் ஏன் அப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது ரெண்டும், அதாவது 2 இன்ஸ்டியூட் ஒன்றா கிளப் ஆனதுனால செகண்ட் இன்ஸ்டியூட் வந்து 2 காலேஜோட ரிசோர்ஸ் வந்து இப்போ ஒன்றா கனெக்ட் ஆகினால அந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸ்டாஃப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்த வரைக்கும் டெக்னாலஜி ஓரியன்டட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. புதுசாக வந்ததுனால கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதனால தான் அதை நம்ம மேலே போட்டு இதை கொஞ்சம் நம்ம கீழே கொடுத்துருக்குறோம். பட் இதுவுமே நல்லா வந்து 25 வருஷம் 30 வருஷம் ஆன காலேஜ் தான். இந்த கேம்பஸுமே நீங்கள் ப்ரிஃபரபுளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 2 கேம்பஸில் நீங்கள் ப்ரிஃபரபிள் உங்களுக்கு எதுவும் கொடுக்கலாம். பட் நான் பார்த்ததில் செகண்ட் கேம்பஸ் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. 2608 எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூருக்குடைய கேம்பஸ், இவங்களுமே ஒரு நல்ல கேம்பஸ். ஆக்சுவலாக அகாடமிக்ஸில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. ஆரம்பத்தில் டிசிஎஸ் கூடலாம் நல்லா கொலாபரேட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போவுமே அவங்க அந்த மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரூரில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எம் குமாரசாமி காலேஜை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு 60, ஸோ 60 கேம்பஸஸ் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் வந்து 100 கேம்பஸஸில் நம்ம வந்து இன்னும் ஒரு 40 கேம்பஸ் இருக்குது. ஸோ இந்த 40 கேம்பஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன் நான் வந்து பார்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கிறதுனால நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு மனசு வந்து டைம் எடுத்து பார்க்க மாட்டேறீங்க. ஸோ அதனால் இந்த 60 கேம்பஸஸ் நான் நிறுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய 40 காலேஜும் தேர்ட் பார்ட்டாக கொடுத்துட்றேன். இது 100 காலேஜ் வந்து ரவுண்டு 1க்கு போகிறவங்க கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கல்லூரிகளில் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு கூப்பிடுங்க. நம்மளும் சாய்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி தந்துட்டுருக்குறோம். 1-to-1 கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு நீங்கள் 9500680004 நம்பர் கூப்பிட்டாலும் சரி, இல்லை ஏற்கனவே போஸ்ட்டில் கொடுத்துருக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு கால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணாலும் சரி, ஆன்லைன்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசலாம், அல்லது நேருக்கு நேராக வந்து உட்காந்து பேசினாலும் பேசலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃபியூச்சர். நல்ல காலேஜ் எடுங்க. அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.